என்னது? ஆபரேஷன் பண்ணி கிட்னில இருந்து கல் எடுக்கறாங்கடா. ஓஹோ. ஐயா. லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஆபரேஷன் சக்சஸ். இந்த கல்லு தானே உன்னை இவ்வளவு நாள் பாடுபடுத்துச்சு. என்னையாச்சு? எதுக்கு குடிற? எந்திரிப்பா. எந்திரிப்பா. அங்க. எது? அங்க. எங்க? ஏவார்டு பேசணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் புரியுதா? போ. ஏமா டாக்டர் சார். எதுக்கு இப்படி ஓடுற? 4 பைத்தியங்க என்ன துரத்திட்டு வந்து இங்க பாருங்க. என் கண்ணத்துல எல்லாம் கடிச்சிடுச்சுங்க. ஒருத்தர் வர்றாங்களா? Are you sure? ஓடாதடா. ஸ்டாப் ஸ்டாப். 4 பேரும் ஒரே வார்த்தையை கோரஸா சொல்லிட்டு இருக்கானுங்க. ஓடாதன்னு. ஆமா. நான் நின்னுட்டு இருக்கேன்டா. ஆமா கன்ஃபார்ம் அவங்க பைத்தியம் தான். வெரி குட். வாங்க டாக்டர். வாங்க. அந்த பைத்தியம் புடிங்க. அந்த பைத்தியம் புடிங்க. எங்களை ஏன்டா புடிக்கிறீங்க? விடுங்க. டாக்டர், நான் பைத்தியம் இல்ல டாக்டர். எல்லா பைத்தியம் அப்படிதானே சொல்லு. இல்லையா? போய் பைத்தியம் சொல்றீங்களே. நீங்க பைத்தியமா டாக்டர்? நான் பைத்தியமா? பாத்தீங்களா உங்களே பைத்தியம் சொல்றாங்க. கூண்டுக்குள்ள அடைங்க. நாங்க பைத்தியம் இல்ல டாக்டர். எங்களை கூட சொல்லுங்க. ஹலோ பாஸ் லூசுக்கு என்னடா போன் போடா நாங்க பைத்தியம் இல்ல. எங்க பாஸ் சிங்கத்திட்ட விளையாடுறாங்க. சிங்கமா? ஒண்ணு இல்ல டாக்டர். இப்ப போனதெல்லாம் வெறும் ஹாஃப். இவனுங்களால லீடர் ஃபுல் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். You mean mental? ஆமாடா விளக்கண்ணே. அந்த லூசு பணம் இருக்கான்னு கேக்கும். இருக்கு, இங்க வந்து கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போன்னு சொல்லு. ஓகே, உங்கள மாதிரி எல்லாரும் சமூக அக்கறையோட இருக்கணும். இந்த மாதிரி பைத்தியங்கள் நீங்க பார்த்தா எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க. உங்ககிட்ட. வெரி குட். அப்ப நான் வரட்டா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அது உங்களுக்கு தான் தேவைப்படும். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டா? எந்த பக்கம் போகணும்? போலாம். Thank you. போலாம். ஹலோ, உடனே புறப்பட்டு வாங்க. அல்லா, இந்த கெட்டப்ல இருக்க என்னோட குல்லாவை எவனும் புடிங்கிட கூடாது. அல்லா, நல்லா இருந்த என்ன அந்த ஜீவா பையன் நவராத்திரி சிவாஜி மாதிரி பல கெட்டப்பு போட விட்டு புகை போட விட்டானே. அல்லா, நீதான் எவனும் கண்டுபிடிக்காத அளவுக்கு கடைசி வரைக்கும் என் கூட இருந்து வழிநடத்தி செல்ல வேண்டும். அல்லா. நிறுத்து. நேத்து இப்படிதான் கடை ஃபுல்லா புகை போட்டேன். புகை போன உடனே கடையில உள்ள பொருளா காணா போச்சு. பொருள் பூரா காணா போச்சா? அட பாவி சண்டாளங்களா, புகைய வச்சு இப்படி இல்லாம கொள்ளையடிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம போற பக்கம்லாம் வாழ பண்றாங்களோ. சரி, கொஞ்சோண்டு போடுகிற பாய். நீ போடவே வேணாம், இங்க இருந்து போ. கடை அடைச்சதுக்கு அப்புறம் வந்து போடு. அப்படின்னா துட்ட போடு. அது எவ்வளவு மேலு. வாங்கிட்டு கிளம்பு. போட்டு விடு. மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான். இந்த கெட்டப்ல அப்துல் ரஹ்மான் பாட்டு பாடுற? என்ன அந்த கெட்டப்ல குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் நான் பாட முடியும்? இல்ல சினிமா பாட்டு பாடுறியே, பாத்தியா ஓத தெரியாதா? தெரிஞ்சா தானே. என்னது? இல்லங்க, பழகிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம 10 நாள் மனப்பாடம் பண்ணி முழுசா வந்து ஒப்பிக்கிற பாய். உன்னை பார்த்தா பாய் மாதிரியே தெரியலையே. பெட்ஷீட் மாதிரி தெரியும். ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த ஏரியாவில் கொஞ்சம் எச்சரிக்கையா தாப்பா தெரியணும். என்ன அந்த இடத்துல திடீர்னு செக் போஸ்ட் வச்சிருக்காங்க? பாதையை மத்திக்கிட்டு மரம் மாதிரி நிக்கிற யார் நீங்க? அதை தாண்டா நானும் கேட்கிறேன். நீ யாரு? நான் பாய். பல்ல உடைச்சிருவான் படவா. ஏன் என்னத்துக்கு? யார்கிட்ட பூ சுத்துற? உன்னை எங்க சங்கத்துல பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் கேட்க நீ யாரியா? நான் இந்த ஏரியா தாதா டான் சாம்பிராணி. டான் சாம்பிராணியா? அதுக்கு என்னங்க இப்ப? உடாத சாயங்காலம் சங்கத்துக்கு வா. உன்னை அம்மனை கட்டையா செக்கப் பண்ணு. அம்மனை கட்டையா செக்கப்பா? என்ன செக்கப்பு பண்ணிருக்கான்னு செக்கப் பண்ணும். சுண்ணத்து பணமரத்துக்கு பிறந்தவன் பறந்து வந்து என் மடியில் விழுந்தது. 1.5 கோடி ரூபா. அந்த வில்லேஜ் பாய் அப்படியே அதை அபேஸ் பண்ணி நம்ம ஏரியால அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருந்தானே, அவன் பேரு வாளு. சீ, வேலு. அவனேதான். 2 பேர் மட்டும் என் கையில கிடைச்சானுங்க. ஒவ்வொரு கெட்டப்லையும் எவ்வளவு சோதனடா ஐயா. சிங்கம் யார் நீ? என்ன தெரியல உனக்கு? என்ன தெரியல உனக்கு? என்னப்பா கோவமா இருக்க? எங்க அது எதை கேக்குற? அந்த வில்லேஜ் குண்டு எங்க? அது அவனை தாப்பா நானும் தெரிஞ்சிட்டு இருக்கேன். நீ போய் சொல்ற. 2 பேரும் கூட்டுக்கலவனீங்க. 1.5 கோடி ரூபா அபேஸ்மெண்ட் போயிட்டு நீ தாடி வச்சுட்டு சுத்துற, அவன் பாடி வச்சுட்டு சுத்துறான். எங்க? ஐயோ சத்தியமா நான் இல்லப்பா. அவன் தான் உன்னை ஏமாத்திருக்கான். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. என் தலைமையில சத்தியம். நிஜமா? சத்தியமா. உட்காரு. ஆமா உட்காந்து பேசுவான். வேல்ஸ், இப்போ நீ என்ன பண்ற? என்ன பண்ண? அந்த வில்லேஜ் ரசகுல்லாவை எங்காவது பார்த்த ஒரே எத்து பொத்துன்னு வந்து இங்க விழுந்து வைக்கிறனா இல்லையா பாரு. எதிர்க்கு எதிரி நண்பன். என்ன சொன்னா? அப்ப நான் உனக்கு எதிரியா? இல்லப்பா, அவன எதிரின்னு. அப்ப அவன் எனக்கு ஃப்ரெண்டா? ஐயோ, இப்படிதான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். நீ நானும் இனிமேல் நண்பன் போதுமா? இப்படி பழமொழியில தப்பா சொன்ன பல்ல புடிங்கிடுவேன். எதுக்கு? நம்ம 2 பேரும் என்ன நண்பர்கள்?
ஏய் இந்தாப்ல ஏய் இங்க பாரு இது என்ன காலு அத தூக்கி அங்கிட்டு விட்டு போண்டா எனக்கு கூலே ஏய் இங்க பாரு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல ஏய் ஒரு மாதிரியா இருக்கு நீ தூங்க ஏய் ஏன் கூச்சமா இருக்குல எனக்கு கூலேருதே ஏய் குளிர்ச்சினா நான் கடறேன் உனக்கு தள்ளுப்ல அங்கிட்டு அட பாவியா கெடா மாதிரி தூங்குறாங்க பாரு ஏய் ஐயரே இந்த புள்ளைய எப்படி சிலியா பேசாம என்ஜாய் பண்ணுங்கோ அட பண்ண சரி இருக்கட்டும் அதுவும் பாவம் என்ன பண்ணும் ஆனா ஒண்ணுக்கு போறவங்க எல்லாம் போங்க போ போ ஏல ஒண்ணுக்கு போறனே இறங்க ஆமா அதான் வராமே ஒண்ணுக்கு அப்புறம் எடுத்துட்டீங்களா அப்புறம் நான் இறங்குறது ஆஹா வெட்டி கொண்டு தான் சொல்ல சொல்றீங்களே ஏதாவது ப்ராப்ளம் அத ஆயிடுச்சுன்னா என்ன பத்தி சார் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன்ல காலையில 10 மணிக்கு ஃபோன் பண்ணி மறந்துடாத என்ன ஜீவா ஜீவா எங்க போறீங்க ஐயா உச்சா வரீங்க வாங்க வாங்க ஃபோன் பண்ணி மறந்துடாத கண்டிப்பா பண்ணிடுறேன் சார் ஏய் வேல் டோல்ஸ் நீ இருக்கிற இடத்த காட்ட சொல்லி 2 மாசமா அந்த கொடைக்கானல் பூரா சுத்தி காட்டி அடிச்சிட்டு இருக்காங்க யாரு அங்க பாரு சரிதான் யாராது வந்து அந்த நாட்டாமை சைடு பிட்டுகளும் யாரு ஓ மாமன் பா உய் மாமாவா அவர் ஏன் இங்க கூட்டிட்டு வந்த நான் கூட்டி வந்தனா ஒண்ணுக்கு இருக்கு சகல உசுர பணைய வச்சு வந்திருக்கு நான் கூட்டி வந்தேன் நீ சரி முதல்ல நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் எங்க ஒன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் மறுபடியுமா எங்க அந்த வேலு தம்பி காணலே போய் தேடுங்க அந்த பக்கம் போய் தேடாதீங்க இந்த பக்கம் போய் பாருங்க சார் சார் கொஞ்சம் நில்லுங்க நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அத நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்க எங்க முறை வாசல் இதான் இதானா இப்பயாவது சொல்லுங்க நீங்க யாருன்னு சொல்லுங்க சார் கண்ணா ஆய் கண்ணா யார கண்ணான்னு கூப்பிடுறாரு ஏய் யாரையா நீ நடுவீட்டுல நின்னு விட்டத்தை பார்த்துட்டு கண்ணாமண்ணான்னு கத்திட்டு இருக்க யார் வேணும் அரசு எங்க என்னது இளவரசி எங்கடா ஆண்டாடா அது இங்க ஒருத்தர் அடிச்சாரு எங்க சார் இங்க தானே இருக்காரு என்ன ஏன் அடிச்ச யாரையா நீ யார் நீங்க அட அங்கிள் யாரும் தெரியலையா தெரியாம தானே கேக்குறேன் அட உங்க அமெரிக்கா ஃப்ரெண்ட் துரையோட அப்பா உரையோட அப்பா அப்பாவே தாண்டா ஏண்டா தாடி வச்சா உனக்கு அடையாளம் தெரியாது சின்ன வயசுல கணக்கு டீச்சரை கணக்கு பண்ண போய் கடத்துல உள்ள 2 பேரும் சேர்ந்து செருப்படி வாங்கணுமே மறந்தியா அதே இர்லாந்து தாண்டா நானு ஐ ஆம் ஃப்ரம் அமெரிக்கா எவன் வீட்டுக்குள்ள சத்தம் போட் ஏய் வேல்ஸ் இன்னமா நான் வரல உனக்கு எப்படி இருக்க இங்க எப்படி வந்த நல்லா இருக்கே இந்த கெட்டப் எங்க வாங்குன இந்த அணில் தாடி இட்லி கடை மூட்டையா சொல்லவே இல்லையா நீ அவனுக்கு சாரிடா ஏய் உங்க அப்பா அப்பா எதுன்னு அப்பாவா யார் உனக்கு தான். எனக்கா துரைக்கப்பா ஏய் அதுக்கு வேற அப்பாவே கிடைக்கலையா டைம் நோ சீ வெல்கம் டு கொடைக்கானல் பைசன் உன்னை பார்க்காம உங்க அம்மா தூங்க மாட்டேங்கிறாப்பா மம்மியா அது வேற இருக்கா அது எப்போ வருது அது தேவைப்பட்ட வரும் இது பாரு யார் யார் எந்த ரூபத்துல எப்போ வருவான்னு முதல்ல சொல்லுங்கப்பா ஏப்பா நீ அப்பப்ப எங்க இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டாடிக்கு ஒரு போன் பண்றதுல இப்போ இட்லி கடைக்கு போன் வந்துச்சா குழப்பாத சொல்லி கொடுத்தது மறந்துடுவான்ப்பா மறந்தா திருப்பி சொல்லி கொடு டாடி நீங்க சவுத் ஆப்பிரிக்கால இருக்கீங்களா கலிபோர்னியால இருக்கீங்களா இட்டலில இருக்கீங்களா துபாயில இருக்கீங்களா யாருக்கு தெரியும் ஏப்பா இது பூரா ஊரா டேய் மூதேவி சொல்லி கொடுத்தது மட்டும் பேசுறா அதாவது மை சன் யாரு என் லட்சியமே $10 கோடி சம்பாதிக்கிறதா ஏற்கனவே இருந்த அந்த $500 கோடி என்ன ஐயோ மாட்டி விட்டுருவோம் அது உங்க சின்னமா பேருக்கு எழுதி வச்சதப்பா ஓ அப்ப பெரியமாக்கு பெரியமா எழுதி பெரியமா ஓ டாடி இங்க கொஞ்சம் வாடி all these beautiful ladies என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க தெரியுமா ஆஹா ஆரம்பிச்சிட்டாயா இன்னும் விடவே இல்லையா நீ எதுக்கு விடணும் டாட் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆண்டியோட அந்த ஒரே பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த வீட்ல எல்லாரும் ஆசைப்படுறாங்க வை நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் எதுக்கு ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க நான் சொல்றது கேளு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இந்த ஃபேமிலி எல்லாம் ஒத்து வராது அந்த கை கொஞ்சம் கொடு இந்தா ஏப்பா நீ பிடிச்சி கை இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி மாமா என்ன இருந்தாலும் நீ டாடிங்கற அவன் சன்னுங்கறான் கைய காமிச்சு பொண்ணை கட்டிக்க போறங்கற உன் பொண்ணை நம்ப வைக்கிறதுக்காக நாங்க போடுற டிராமா புரியல எல்லாம் லேட்டா தான் புரியும் என்ன இருந்தாலும் பொண்ணை காமிச்சு அப்படி சொல்லிருக்க கூடாது என்னதான் சொல்றதோ உங்களை எல்லாம் பார்த்தா என் பொஞ்சாதிய மாதிரியே தெரியுதுப்பா ஐயோ டாட் இது என்ன விளையாட்டு நீ எங்க விளையாட விட்ட இது டூ மச் ஆடிட்டருக்கு கணக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல என்ன அங்க ஒரு ஓல்ட் மேன் இது என்ன புது செட்டப்பா ஒரிஜினல் ஐ அம் அமெரிக்கன் பைசன் மைக் டைசன் ஐயா யாரு ஐயா இது வந்து துரையோட அப்பா கலர் ஒதுக்குதே அரசு மாமாவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்
ஐயா வைகோ ஐயா இது வைகோ இல்லைங்க, இவரு இந்த வீட்டு ஐயா. இந்த வீட்டு ஐயாவா? அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. பிஜேல அப்படியே இருக்குங்க. ஐயா ஐயா நீங்க நல்ல புள்ளைய பெத்து வளர்த்திருக்கீங்க. நான் தானே இவள தானே. இருக்கட்டும் இருக்கட்டும். போன்ல யாருன்னு கேளுமா. நீங்களும் இங்க தான் தங்க போறீங்களா? ஹலோ, யாருங்க? ஹலோ, துரை இங்க இருக்காரு. ஆமா. இந்த துரையோட தம்பி சிங்கத்தை வெட்டி கொன்னுட்டாங்க. அப்படியா? ஆமாங்க, இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் இங்க ஒரே கலவரமா இருக்கு, அவர் சென்னைக்கு வர வேணாம்னு சொல்லுங்க. வச்சிருங்க. உங்களுக்கு தான் ஃபோன். எனக்கா? யாரு? ஒரு சேட் நியூஸ். பரவாயில்ல சொல்லுங்க. அது வந்து எது வந்து கொலை நடந்துருச்சு. அவ்வளவுதானே? உங்க தம்பி சிங்கத்தை யாரோ வெட்டி கொன்னுட்டாங்களாம். சிங்கம்? முடியாதே. என்ன வெட்டிட்டாங்க? சிங்கம்? சிங்கம்? ஓ சிங்கம். இது எப்ப பிடிச்சீன்னு? ஏப்பா உசுரோட இருக்கவன செத்துட்டாங்கறாங்க. ஆமா, இதுக்கு சிரிக்கிறதா அழுகுறதா? செத்து போன உன் புள்ளடா. ஏன் சிங்கம்? இதான் நாடா ஆடுறாங்க. சைலண்டா இருந்தா தான் காரியம் ஜெயிக்க முடியும். எல்லாரும் சைலண்டா இருங்க. ஓவர் ஆக்ட் பண்ணாத, மாட்டிக்க போறேன். ஏன் சிங்கப்பா? ஐயோ சிங்கம். அழாதீங்க. சரி. ஓவரா பண்றாங்களே இவனுங்க. விடுப்பா. ஓகே. விடுப்பா. விடுப்பா. மாமா வாங்க. முடியாது. ஐயா ஐயா சிங்க போய்ட்டாய். அழுகாதப்பா. நம்ம கோஷிங்க இங்க எப்படி வந்ததுங்க? அதானே ரொம்ப நாளைக்கு போய் ஒரு கும்மா குத்து போட்டு வந்துட்டா. இப்ப போய் ஆடுன நீ சிங்கம் தெரிஞ்சிரும்பா எல்லாருக்கும். ஆமால சிங்கம். சிங்கம் சிங்கம் வா சிங்கம். எப்படி வர்றது? அடியே சிங்கம், நீ மாட்டுனடி. கீழே இறங்கி வா சிங்கம். என்ன சிங்கம் ரவுண்ட் அடிக்குற? எங்களை காப்பாத்தி தர. மாத்திட்டாங்களே. எந்திரிக்கப்பா. தர நல்லா இருக்கியா தர? தளபதி எல்லாரும் இங்க எப்படி வந்தீங்க? நீங்க தான் சிங்கம்னு சொல்லி உங்களை மாட்டி விட தான் எங்களை வர சொன்னாங்க. எங்க சிங்கம் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் எங்களுக்கு தெரியும். அதுதான் நாங்க ஜம்ப் அடிச்சிட்டோம். அப்படியே பண்ணா ஃப்ராட். அப்புறம் பாத்துக்கலாம். தர எங்களை மன்னிச்சிடு. எதுக்கு? வேணாம் நீங்க எவ்வளவோ சொன்னீங்க. நாங்க கேட்கல. உங்க தம்பி சிங்கத்தை அநியாயமா வெட்டி கொன்னுட்டாங்க தர. சிங்கத்தை வெட்டணும்னு ஓட வெட்டணும்னு நினைச்சேன் தோற. ஆனா வன்முறைக்கு வன்முறை வானா நீங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு தோற. அதான் விட்டுட்டோம். தோர யார் இந்த குறுந்தாடி கிழவன்? இது துரை சிங்கத்தோட அப்பா. சிங்கத்தை பெத்த தங்கமே. ஐயா நாங்கெல்லாம் தீர்த்திட்டோம். கத்தியெல்லாம் கீழே போட்டோம். என்னையா அது? அஸ்தி. அப்பா இது எந்த பிசினாரி பேசாமல் தெரியலையே. இந்த சாம்பலா இருந்தா என்னடா வாங்கிட்டு ஃபீல் பண்றோம். சரிப்பா நீ சொன்னா சரி. கலைய நல்லா இருக்குல்ல? அழுடா. அட பாவிகளா, தோல்லையும் மார்வலையும் பவுடர் போட்டு வளர்த்தைய புள்ளைய பவுடர் ஆக்கி பார்சல் பண்ணி கொண்டாட்டீங்களா? டாடி என்ன பண்ணிக்காதீங்க, திருப்பி அடிச்சிடுவாங்க. சிங்கத்தோட டெத்துக்கு அப்புறம் இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க. ஐயா வாங்க அஸ்தியை கரைப்போம். நோ, என் பையனோட அஸ்திய நான் அமெரிக்கா கொண்டு போய் நயகர ஆத்துக்குள்ள விட்டு தாண்டா கறப்பேன். அதை தடுக்க யாராலே முடியாது மகனே. தாத்தா இவங்கெல்லாம் என் தம்பி இல்ல, சிங்கம் அவனோட இருந்தவங்க. டாடி தான் ரொம்ப கரையறான். ஐயா இந்த கொடுமை எல்லாம் பார்த்துட்டு நான் ஐயா இருக்கேன். நடந்தது நடந்து போச்சு. செத்தவங்க திரும்பியா வர போறாங்க. மனசு தேத்திங்க. இவங்க எல்லாம் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இவரை கொஞ்சம் சமாதானப்படுத்து. வர இவங்களும் இங்கதான் தங்க போறாங்களா? ஐயாவும் தான் ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கிறாரு. கண்ணுல தான் ஒரு சொட்டு கண்ணீரை கூட காணும். இங்கதானே இருக்க போறீங்க. அப்புறமா வரும். வாங்க. எங்க போங்க. வேண்டாம் மாமா, அவளை சின்ன பிள்ளைல இருந்து தூக்கி வளர்த்துருக்குமா? பேரன் எழுத்துட்டு போறீங்க. பேரனா? அட பாவி, அவர் என் மாப்பிள்ளையா? அவங்க அப்பா என்கிட்ட வாங்கின கடனுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிற என் கண்ணை, வெள்ள உருண்டை மாதிரி இருக்கிற என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சத்தியம் பண்ணி கொடுத்தாயா? வாங்கிட்டு என்ன பேச்சு கிடக்குது.
உட்கார விடா. நோ never. இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். யாரா அவன் அவசகுண மாதிரி கேட்டு பையன்? யார பார்த்து கிளை வைக்கிற? நம்ம வேலு இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. மாமாவா? என்ன எல்லாரையும் மாமா மாமாங்கறாங்க? என் தங்கமே, என் தங்கமே. என்னம்மா என்ன 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 என்ன? ஐயோ என்னம்மா வாந்தி எடுக்கிற? இது வாந்தி இல்லையா, என்னோட வம்சம். என்னடா சொல்ற? கொடைக்கானல் மலை மேல லாரி ஏறிக்கு இருந்துச்சு. ஏறும்போது வேணான்னு சொன்னேன். இவ வேணும்னு முரண்டு பிடிச்சான். சரி போனா போகுது, சின்ன பிள்ளை ஏதோ ஆசைப்படுறான்னு லைட்டா தான் ஆரம்பிச்சேன். அப்பா ஒவ்வொரு ஹார்பின் பெண்ணியும் என்ன திரார்ப்பா. கர்மம் 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 இல்லப்பா, கர்ப்பம். ஐயோ குடிக்காத கலஞ்சிரும். ஐயா உடைஞ்சிடும். ஆமா உடைஞ்சிரும். உனக்கு ஜல்லிக்கட்டு கால மாதிரி மாப்பிளைய பார்த்தேன். இப்ப சல்லிப்பைய மாதிரி இருக்கிற இவனை மாப்பிள்ளைன்னு சொல்றேன். எல்லாம் தலையெழுத்து. இப்படி கம்பீரமான மாப்பிள்ளை வேணும்னா அலைஞ்சுதான் ஆகணும். ஐயா ஜீவாவ உங்க பேரன்னு சொன்னீங்க. ரொம்ப நல்ல புள்ளதான் அவன். என்ன என் பொண்ணுக்கு கிடைக்கல, அதான் ஒரே வருத்தம். பரவாயில்ல, உங்க பேத்திக்காத அவனை கட்டி வைங்க, நான் வரேன். ஏமா டேய் வண்டியில ஏறப்பா, வா வா போலாம் வா. என் நண்பன் மேரேஜ பார்க்காம நான் வர மாட்டேன். டேய் வாடா, தூக்குறானே தூக்கு. அரே வாடா, இங்க பாரு போறாத. என் கையில இருக்க அம்சம் சிந்திர போகுது, சொன்னா கேளுங்கடா. பேய் நல்லா பேய் பேஞ்சு ஹோட்டலுக்கு ஒரு பிள்ளை வரக்கூடாது. பேய் 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 பேஞ்சுக்கிட்டே இரு. செவனேன்னு ஒரு சின்ன கடையா வச்சு ஓஹோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இவங்க எல்லாருமா சேர்ந்து பெருசா வைங்கன்னா வியாபாரம் தள்ளுன்னாங்க. உடனே கந்து வெட்டிக்காரன் போய் 125 வட்டிக்கு பணத்தை வாங்கி அகலமா வச்சா ஒரு ஈக்காக்கா கூட இந்த பக்கம் பறக்க மாட்டேங்குது. மேற்கொண்டு பத்தாதுக்கு மழை வேற மழை. ஏன் தனியா புலம்புது? இல்ல மென்டல் இருக்கு. சாப்பிடுங்க லேபர்களே, சமைச்ச பூரா நீங்களே சாப்பிட்டு நீங்களே கடையை போட்டு போங்க. ஒரு மாசமா இதே வேலையாளு. யாரு வரிசையா வர்றாங்க? நம்ம கடைக்கு தான் வர்றாங்களா? நம்ம கடையில நிக்கிறாங்க. அம்பிட்டு பேர் திங்கிற நிப்பாட்டு. கஸ்டமர் வர்றாங்க, நான் போட்ட முதலாச்சு எடுக்கணும். திங்காத இவங்க எதுக்கு இங்க வர்றாங்க? ஐயா வேணாம், எதா இருந்தாலும் பேசி திட்டுக்கலாம். நான் கடனை உடனே வாங்கி கடன் வச்சிருக்கேன், அதை தும்சம் பண்ணி மண்ணள்ளி போட்டு போயிடாதீங்க. சும்மா சரி விடுங்க. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வர தாத்தா, நீங்க வாங்க. நான் போட்டோ எடுக்க போறீங்களா? சரி விடுங்க. தாத்தா இது என்ன பிசு பிசுங்க டையா இருக்கட்டும். கல்யாணம் கன்ஃபார்ம் தானே? ஆமா ஆமா ஆமா. அப்ப நம்ம ஆளுங்க எங்க? அதான் செட்டில் ஆகி போச்சு. அப்புறம் நாங்க நின்னுட்டு வா. ஆவுஜி அப்புறம் நாங்க யாரை கண்டுபிடிக்கிறது? வேல்சையா? அதான் நான் இருக்கேன். அண்ணே யாராவே? அண்ணே உங்க ஊருக்காரனா மாரிமுத்துனா? ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு, அதான் உங்க கூட தங்கி கிளம்ப வந்துட்டேன். என்ன பிரச்சனை? 2 கொலையா பண்ணி விட்டுல, 3வது கொலை ஆகி போ.